ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டியிலைங்க மஷ்ரூம் வச்சு ஒரு ஸ்பைசியான ஒரு மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஸ்பைசியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், ஒரு சாதாரணமாக ஒரு பிளைன் சாதம் வடித்து கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 கிராம்புங்க, 2 சின்ன பட்டை துண்டு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேங்க, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா பொடிஞ்ச உடனே இஞ்சி, ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சிங்க, ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டுங்க, அது 3ஐயும் தட்டி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டுங்க, நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸை வந்து ரொம்ப வதக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், ஒரு தக்காளி சாதம், எப்படி ஒரு ஒன் பார்ட் இருந்தாலும் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு அந்த ஃபைனலாக கிடைக்கும். நல்லா வெந்து வரப்போ ரொம்ப குழைவாக இல்லாமல் மஷ்ரூம்ஸ் வந்து முழுசாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் இந்த மஷ்ரூம் ட்ரைக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்த போகிறது இல்லைங்க, இந்த மஷ்ரூம் வர தண்ணியிலேயே போதுங்க. மஷ்ரூம்ஸை மூடி வச்சோம்னா நல்ல தண்ணி வருங்க, அந்த தண்ணியே போதும் இந்த மஷ்ரூம் ட்ரைக்கு. வெங்காயமும் உப்பும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவாங்க நான் சும்மா கீரி போட்டிருக்கேங்க. அப்புறம் ஒரு கையளவு கேப்சிகம் போட்டிருக்கேங்க. இந்த கேப்சிகம் எதுக்காக போடுறோம்னா மஷ்ரூம் வந்து நல்ல ஸ்பைசியாக இருக்கிறோம். அப்போ இந்த நமக்கு மவுத்தில் சாப்பிட்றப்பங்க இந்த கேப்சிகம் வந்து கடித்து சாப்பிட்றப்ப அது ஒரு டேங்கியாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவரில் நமக்கு அப்படியே மவுத்தில் வந்து தென்படுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் இதோட நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நான் இது கூட வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி இந்த மஷ்ரூம்லேயே வந்திருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதுங்க, நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு வெளியே வந்துடும். மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துடுங்க. அந்த தண்ணியே போதுங்க நமக்கு இந்த மஷ்ரூமும் கேப்சிகமும் வேகிறதுக்கு. இப்போ நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் காரம் இல்லாத மிளகா தான், அதனால் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வந்து இந்த மஷ்ரூமுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் அது சூப்பராக ஒரு ரிச்னஸும் கொடுக்குறது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க. இப்போ நம்ம இன்னும் பெப்பர் சேர்த்தவே இல்லைங்க. இது கூட வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே இறக்குறப்ப தான் நம்ம வந்து மஷ்ரூமுக்கு அந்த நம்ம பெப்பர் சேர்த்த போகிறோங்க. இப்போ வந்து நான் கடையில் விற்கிற ரெடிமேட் பெப்பர் பவுடர் தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டுங்க. இறக்குறப்போ அது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இருந்ததுங்க, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஒன் பாட் ரைஸுக்கு இல்லை ஒரு பிளைன் ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணால் இது வந்து சூப்பர் காம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக மஷ்ரூம்ஸ் வீட்டில் வாங்குறப்போ இந்த ரெசிபி வந்து சேவில் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.